ஹலோ! எல்லாருக்கும் காமனா புடிச்ச ஒரு வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, உருளைக்கிழங்கு தான். அந்த உருளைக்கிழங்க நம்ம எந்த விதமா செஞ்சு குடுத்தாலும், வீட்ல இருக்கவங்க வேணான்னு சொல்லாம சாப்ட்டுருவாங்க. ஆனா, நீங்க வந்து ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு போர் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்காண்டி நான் ஒரு 3 விதமான சிம்பிளா செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு காட்டப் போறேன். இந்த 3 ரெசிபியுமே ஒரே பொடி யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். என்னோட குழம்பு மிளகாய் தூள் ரெசிபிய யூஸ் பண்ணி இந்த 3 விதமான உருளைக்கிழங்கு வறுவல் நான் செய்ய போறேன். இது வந்து வீட்டிலேயே தயாரிச்ச பொடி. இதோட ரெசிபி ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வெரைட்டி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்க பொடியாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் தோலோடையும் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தோல் நீக்கிட்டு கூட நறுக்கி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு இந்த சைஸில் இருக்கணும், ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன், அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். காரமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டுமே இதுக்கு தேவைப்படாதுங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்ட்டு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்பியாக சிப்ஸ் மாதிரி மசாலா ஃப்ளேவரோட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் நம்மளுக்கு தயாராகிடும். இதை வந்து நீங்கள் எல்லா விதமான சாதத்தோடையும் சர்வ் பண்ணலாம். மெயினாக வந்து லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷமாக நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்குது. நல்லா முருகலாகிட்டு வருது. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் உங்களுக்கு கிறிஸ்பி ஆகும். இல்லாட்டி ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு சரியாக கிறிஸ்பி ஆகாமல் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க, வேக வைக்கவே தேவையில்ல. பச்சை உருளைக்கிழங்கும் உங்ககிட்ட உப்பு மிளகாய்த்தூள் இருந்தால் போதும், ரொம்ப குவிக்காக அதை பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த வெரைட்டி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுக்க போகிறோம். நல்லா கழுவின உருளைக்கிழங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு க்யூப் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலே வந்து ஒரு நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது உங்களுக்கு காரமாக வேண்டாம் அப்படின்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் காரம் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வெள்ளைப்பூடெல்லாம் இடித்து இதோடு சேர்த்து அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தனையுமே ஒரு உரலில் நம்ம சோம்பும் வெள்ளைப்பூடும் இடித்து இதோட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு உரலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இடிச்சிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ரொம்ப மையாக இடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி இடிச்சுக்கோங்க. இப்போ இடித்த அந்த வெள்ளைப்பூடை இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம இடித்து பாதி வெந்ததுக்கப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், மொத்தமாக ஒரு 8 நிமிஷம் தான் ஆயிருக்கு எனக்கு இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதோடு வேணாலும் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
லாஸ்ட்டு வெரைட்டி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கு இங்கே 4 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்க போகிறேன். வேக போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தோல் உரித்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம எப்பயும் போல் இதை ரொம்ப வதக்க தேவையில்ல. ஏன்னா இது உருளைக்கிழங்கோடு சேர்ந்து வதங்கணும். ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அடுத்ததாக உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே நல்லா வெந்த உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கிறிஸ்பியாகி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் தான் நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதுவும் நம்ம எல்லா விதமான சாதத்தோடையும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பொடியை வச்சு 3 விதமான உருளைக்கிழங்கு வறுவல் சிம்பிளாக குயிக்காக பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த 3 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வழக்கம் போல் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெசிபிஸோட ஃபோட்டோவை என்னோடய மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஜீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட்ஸோடு உங்களை அடுத்து நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.